பிரைஸ் தி லார்ட். இந்த 3வது நாள் ஜெபத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஒரு திருச்சபை கட்டப்பட வேண்டுமென்றால் அந்த திருச்சபையில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக உண்மையான ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் வாசிக்கும் போது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்கிறதாய் நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் யாரையெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி தெரிந்தெடுத்தாரோ அவர்களுக்கு தம்முடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை பரிசாக கொடுத்து அப்படி ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார் என்பதாய் நாம் பார்க்கிறோம். நம்மில் அநேகர் ரட்சிப்பு என்றால் ஒரு தவறான எண்ணத்தை கொண்டிருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், சிலர் இப்படி நினைப்பதுண்டு, வேறு மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்தில் அமைந்து விட்டால் அது ரட்சிப்பு என்று சிலர் நினைப்பார்கள். இல்லை என்றால் பிறந்தது முதற்கொண்டே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து விட்டால் அதுதான் ரட்சிப்பு என்று சொல்லி அநேகர் நினைக்கலாம். ஆனால் ரட்சிப்பு என்பது வேறு. ரட்சிப்பு ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்தனியாக அனுபவிக்க வேண்டியது. நம்மிடம் யாராவது நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற கேள்வியை கேட்பார்களானால் நம்மால் தெளிவான பதிலை சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நாம் ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற அனுபவத்தை தனிப்பட்ட விதத்திலே அனுபவித்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ரட்சிப்பு என்ற பதத்திற்கு நான் எப்போதும் 2 அர்த்தங்களை சொல்வதுண்டு. என்னவென்றால், ரட்சிப்பு என்றால் ஒன்று விடுதலை, இன்னொன்று பாதுகாப்பு. அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இஸ்ரவேலரோடு கூட நாம் ஒப்பிட்டும் போது, எப்படி இஸ்ரவேலர் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தார்களோ அதே போல நாம் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்பதாக பாவத்தின் அடிமைத்தனத்திலே பிசாசுக்கும் அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் அடிமைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி உலகத்தின் அடிமைத்தனத்திலே, பிசாசின் அடிமைத்தனத்திலே, அக்கிரமத்தின் அடிமைத்தனத்திலே, பாவத்திலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்தது போல நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிற நாள் தான் நாம் ரட்சிக்கப்படுகிற நாள். நாம் எல்லாரும் பரலோக கானானை நோக்கி பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கைக்கு ஒப்பானது. இந்த வனாந்தர வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சோதனைகள் நமக்கு வரலாம், பல்வேறு விதமான பலவீனங்கள் வரலாம், பல்வேறு விதமான துன்பங்கள் வரலாம், பல கடினமான பாதைகளை நாம் கடக்க வேண்டியது வரலாம். ஆனால் நம்முடைய தலையாய இலக்கு என்னவென்றால், நாம் பரலோக கானானை சென்றடைய வேண்டும், நித்திய ஜீவனை சென்றடைய வேண்டும். இதுதான் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவனுடைய ஒரு இலக்காக இருக்கிறது. பாருங்கள், அப்படியாக நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று கர்த்தருக்குள்ளாக புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது நாம் ஒரு பாதுகாக்கப்பட்ட அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே சென்று கொண்டிருந்தாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் தங்களோடு கூட பிரயாணித்த கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பாதுகாக்கப்பட்டிருந்தார்களோ அதே போல இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் வாழும்போது தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு காணப்படுகிறது. இந்த ரட்சிப்பு இன்றைக்கோ நேற்றோ தீர்மானிக்கப்பட்டது அல்ல. இந்த உலகங்களை தோற்றுவிக்கிறதற்கு முன்பதாகவே பிதாவானவரால் தோற்றுவிக்கப்பட்டது. ஆமென். இந்த ரட்சிப்பு எப்பொழுது நடத்தப்பட்டது என்று சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை சிலுவையிலே பலியாக தந்தபோது அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டானது. அதே போல இந்த ரட்சிப்பு எப்பொழுது நிறைவடையும் என்று
சொன்னால் அது இன்னும் நிறைவாகவில்லை. இந்த உலகத்தினுடைய ஓட்டத்தை எப்பொழுது ஒரு விசுவாசி முடிக்கிறாளோ அப்பொழுதுதான் அந்த ரட்சிப்பும் நிறைவேறுகிறது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்பதாக. அப்படியானால் ஒருவன் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து விடுகிறதுனாலே அவன் ரட்சிக்கப்பட்டான் என்கிறது அர்த்தம் அல்ல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3வது அதிகாரம் 23-24 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரிட்டாள். அப்படியானால் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருமே பாவ மாம்ச சாயலோடு தான் நாம் பிறக்கிறோம். ஆனால் எப்பொழுது அவருடைய கிருபையினாலே இலவசமாய் அவருடைய ரட்சிப்பாகி அந்த கிஃப்ட், அந்த ஈவு நம்மை சந்திக்கிறதோ, அன்றிலிருந்து பழைய மனுஷன் நமக்குள்ளாக இருந்து மரிக்கிறான். புதிய மனுஷன் நமக்குள்ளாக உயிர் பெற்று நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். இந்த ரட்சிப்பு 3 காரியங்களை உள்ளடக்கியது. என்னவென்றால், முதலாவது பாவ மன்னிப்பு, அதாவது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறோம். என்னுடைய பாவங்களை கர்த்தர் அகற்றிவிட்டார் என்கிற ஒரு தெளிவான நிச்சயம் நமக்குள்ளாக என்றைக்கு வருகிறதோ அன்றுதான் நாம் ரட்சிக்கப்பட்ட தினம். அது மாத்திரமல்ல, பாவம் மன்னிக்கப்பட்ட நாளோடு சரி, அதுக்கப்புறம் எனக்கு ரட்சிப்பு தேவையில்லை அப்படின்னு இல்லை. அதுக்கப்புறம் 2வது காரியம் என்னவென்றால், அப்படி பாவம் மன்னிக்கப்பட்ட மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய வாழ்க்கை வாழுவது, இதுதான் ரட்சிப்பு. 3வதாக இந்த ரட்சிப்பு, நான் ஏற்கனவே சொன்னது போல, நித்திய ஜீவன் என்னும் வாக்கு தத்துவத்தை நோக்கி செல்லக்கூடியது. மறுபடியும் இதை சொல்ல விரும்புகிறேன். ரட்சிப்பு 3 காரியங்களை உள்ளடக்கியது. 1, நம்முடைய பாவ மன்னிப்பு. 2வது, இந்த கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய புதிய வாழ்க்கை. அடுத்தபடியாக நித்தியத்தின் நம்பிக்கை. அப்படியானால் ஒவ்வொரு தனி மனிதனும் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். எப்படி அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வது என்றால், அதற்கு ஒரே வழி இருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறது போல, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த ரட்சிப்பு இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்து நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்த தேவனுடைய கிருபையினாலே இலவசமாய் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறதாம். பிரியமானவர்களே, சங்கீதம் 42 சொல்லப்பட்டபடி, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி நம்முடைய தேவனை துதிக்கும் புது பாட்டை நம்முடைய வாயிலே தந்தருளுகிற அனுபவம் தான் இந்த ரட்சிப்பு. பாருங்கள், ரட்சிக்கப்பட்டான் என்று சொன்னால், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் என்று சொன்னால் அவனிடத்திலே யாரும் கட்டாயப்படுத்த வேண்டிய தேவையில்லை. தானாகவே ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஜீவியம் ஆரம்பித்துவிடும். இதைதான் வேதம் மறுபடி பிறத்தல் என்கிற பதத்தோடு நமக்கு அறிமுகம் செய்கிறது. இந்த உலகத்திலே நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து நாம் பிறக்கிற இந்த உலக பிரகாரமான பிறப்பு ஒருபுறம், நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும்போது இந்த உலகத்திலே நாம் மறுபடியுமாய் பிறக்கிறோம். பாருங்கள், சகேவுனுடைய வீட்டிலே இயேசு பிரவேசித்த அன்றைய நாளிலே சகேவுக்குள்ளாக ஒரு மாற்றம் ஏற்பட்டது. கர்த்தர் சொன்னார், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. இயேசு அவனை இப்படி செய் என்று சொல்லவில்லை. அவனாகவே முன்வந்து, நான் அநியாயமாய் வாங்கின எல்லாவற்றையும் திரும்ப நாளத்தனையாக செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இதுதான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். இந்த உலகத்தின்படி, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் செய்கிற காரியங்களின்படி வாழுகிறதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை கடைபிடிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். பரிசுத்தமாகுதலை தெரிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். நாம் ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுப்போம்.
ஒருவேளை பழைய மனுஷனுடைய சுபாவங்கள், பழைய மனுஷனுடைய குணாதிசயங்கள் நம்ம இன்னும் பின்தொடர்கிறதானால் நாம் சுதாரிக்க வேண்டிய கட்டாயத்திலே இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். நாம் புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்கள், புதிய மனுஷனுக்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.